திருமாங்கல்யம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருவோட சேர்ந்து மகாவை நடிக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கிறாங்க திவ்யா. எங்கே பார்த்தோம்னா கவிதா கிட்ட கௌதம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவ இப்படி நடிப்பான்னு சொல்லிக்கிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அவள் எப்படி நடிச்சிருவான்னு தான் நம்மளும் பார்த்துடலாம். நீ சொன்ன மாதிரிக்கே அவள் முகத்தில் மேக்கப் பண்ணுறதுக்காக அந்த க்ரீமில் நான் அந்த ஸ்ப்ரேயை நான் தடவிட்டேன், எனக்கு கொஞ்ச நேரத்தில் நடக்கிறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது பார்த்தோம்னா மகா கிட்ட எப்படி நடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க சொல்லி கொடுக்கவும், அப்போ மகா கொஞ்சம் படபடப்பாகவே இருந்துட்டு இருக்கிறாங்க. இதனால திவ்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு மகா, நீ எதுவுமே இது பண்ணிக்க வேண்டாம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படி நார்மலாக நீ பண்ணனாலே போகிறோம் அப்படின்னு சொல்லவும், ஆனாலும் மகா கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மகாவும் திருவும் நடிச்சிட்டு இருக்கவும், அப்போ காஞ்சன் அங்கேருந்து ஓடோடி வராங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் திருவோட பக்கத்தில் நின்றுக்கிட்டு இந்த மாதிரிக்கு நடிச்சிட்டு இருப்படின்னு சொல்லிக்கிட்டு மகாவை பிடிச்சி கீழே அடித்து தள்ளி விடவும், அப்போ திவ்யா ஓடோடி போய் பிடிக்கிறாங்க மகாவை. அப்போ காஞ்சனா சொல்கிறாங்க, திவ்யா அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த மகா என்னென்னா திருவோட பக்கத்தில் நின்றுக்கிட்டு இந்த மாதிரிக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கிறா, நீ பார்த்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது இங்கே பாருமா, மகா மேலே எந்த தப்புமே கிடையாது, நான் தான் அவங்க ரெண்டு வரையும் நடிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணினேன், உண்மையை சொல்ல போனாக்கி மகா நடிக்க மாட்டேன்னு தான் சொன்னான். ஆனால் இந்த விளம்பரத்துக்கு மகா நடித்தா தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு நான் தான் மகாவையும் திருவையும் நடிக்க சொன்னேன், அவங்க ரெண்டு பேருமே மாட்டேன்னு தான் சொன்னாங்க. உண்மையை சொல்லப்போனால் என்ன தான் திரு செலெக்ஷன் பண்ணார் நடிக்கிறதுக்காக, ஆனால் மகா தான் கரெக்டாக இருப்பா, அது மட்டும் இல்லாமல் அவள் ரொம்பவே ராசியான பொண்ணும் அப்படிங்கவும், திவ்யா நீ ஏன் முன்னாடி இந்த மாதிரிலாம் அவளை பற்றி நீ பேசிகிட்டு இருக்காத, இவ ராசியான பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியே, அப்போ என்ன நீ என்ன ராசி இல்லாத பொண்ணா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இவளை பற்றி இன்னும் ஒரு வார்த்தை நீ பாசிட்டிவாக எதுவும் பேசாத, அதை கேட்குற நிலைமையில நான் இல்லை அப்படிங்கவும், என்னடி அவள் தான் இப்படி இந்த மாதிரிக்கு நடிக்க சொன்னான்னா நீயும் திருவு பக்கத்தில் நின்று நடிச்சுக்கிட்டு இருப்பியா அப்படின்னு மகாவை போட்டு காஞ்சனா பயங்கரமாக திட்டவும், அப்போ திரு அத்தை என்னத்தை இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்ன திரு நீயும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறியா என்ன, இவன் தான் புரிஞ்சுக்காம இந்த மாதிரிக்கு மகாவையும் உன்னையும் நடிக்க சொன்னான்னா நீ வேண்டான்னு சொல்ல வேண்டியது தானே, ஆனால் நீ என்னென்னா திவ்யா சொன்னதுக்காக நீயும் மகாவை அவள் கூட ஜோடி சேர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறீ அப்படிங்கும்போது, அப்போ உடனே திரு சொல்கிறாங்க, அத்தை இது வெறும் நடிப்பு தானே, இதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயமா ஆக்குறீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படிங்கவும், அப்போ கௌதம் கவிதா கிட்ட சொல்றாங்க, பாத்தியா திருவும் இந்த மாதிரிக்கு மகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறான் பாத்தி அப்படிங்கும்போது, அவன் என்ன பேசினாலும் சரிதான், ஆனா எங்க அக்கா விட மாட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்ப காஞ்சனா சொல்றாங்க, நீங்க என்ன ரெண்டு பேரும் பேசினாலும் சரிதான், ஆனா இந்த இதெல்லாம் மகா நடிக்க கூடாது, அப்படி நடிச்சு வரக்கூடிய ரூபாயும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கிற, இது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் தெரியுமா, இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளவு பெரிய பேர் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி அடுத்த லெவலுக்கு போறதுக்கு இந்த ப்ராஜெக்ட் பெரிய உதவி பண்ணோம், அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், இதுக்கு பின்னாடி எவ்வளோ பிரச்சனை வந்ததுன்னு உனக்கு என்ன தெரியும், அந்த பிரச்சனைக்கெல்லாம் அப்புறமா தான் இந்த விளம்பரத்தையே மகா வச்சு எடுக்கிறதுக்காக நான் ஏற்பாடு பண்ணினேன், ஆனால் நீ என்னன்னா சாதாரணமாக இது விட்டுத்தலன்னு சொல்லிட்டு இருக்கிறியே, நீ இங்கேருந்து போறியா அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு வேற யாரையும் வச்சியாது இந்த விளம்பரத்தை நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கும்போது, இங்கே பாருமா அதெல்லாம் நாங்கள் எல்லாம் முயற்சி பண்ணி கடைசியில் தான் மகன் நடிக்கிறதுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணி இருக்கிறோம், இங்கே பாரு இது வெறும் நடிப்பு தான், நீ இதுக்கு பின்னாடி தேவையில்லாமல் நீ தான் இது பெரிய விஷயமா ஆக்கிட்டு இருக்கிற, அதனால் நீ இங்கேருந்து போ அப்படிங்கும்போது, எங்கள் பாரு இந்த மகா நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இப்போ திவ்யா இந்த மகா தான் நடிப்பு அப்படிங்கவும், என்ன மாரி இவன் நடிச்சிருவாளா என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ மகா கிட்ட மிரட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, இங்கே பாரு இதில் நீ நடிச்சேன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கும்போது, உடனே திவ்யா என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கிற, அவளை நடிக்க வச்சது நான் தான், நீ என்னன்னா அவளை போட்டு மிரட்டிட்டு இருக்கிற, நீங்க பிரச்சனை பண்ணாமல் ஃபர்ஸ்ட்டுங்கிறது நீ கிளம்பி போ அப்படிங்கவும், அப்போ காஞ்சனா கோவத்தோடு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற கவிதாவுக்கும் ஒன்றும் புரியல, என்னது இங்கே இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்குது, அக்காவும் போயிட்டால, இப்போ அடுத்தது என்ன நடக்க போகுது தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அப்போ மகா சொல்கிறாங்க, திவ்யா அக்கா நான் நடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இது கிட்டதுமே கவிதா சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அக்கா திட்டினதில் இந்த மகா பயந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அப்போ திவ்யா சொல்கிறாங்க, என்ன மகா நினச்சிட்டு இருக்கிற, அம்மா திட்டினதை வச்சு நீயும் நடிக்க மாட்டேன்னு சொன்னால் எப்படி ஆகும், இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்ததுன்னு நீ பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன், அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கிடைக்க வேண்டாமா, இது சக்ஸஸாக நம்ம கொண்டுட்டு போக வேண்டாமா, இதுக்கு பின்னாடி எவ்வளோ வேலைகள் இருக்குது, அதுக்கு முக்கியமானது இந்த ப்ராஜெக்ட் தானே, இது நம்மளுக்கு கிடைக்க வேண்டாம்னு சொல்ல அப்படிங்கவும், ஐயோ என்னக்கா அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க, எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தது நீங்கள் தான், அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் சரிதான் பரவாயில்லக்கா நான் நடிக்கிறேன் அப்படிங்கவும், இது கிட்டதுமே கவிதாவும் அதிர்ச்சியடைகிறாங்க. இந்த மகா பயந்துட்டு ஓடி போயிடுவான்னு பார்த்தாக்கி இவன் என்னன்னா நடிக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ கௌதம் சொல்றாங்க, நல்ல வேலையா உங்க அக்காவை நம்பி நம்ம அந்த க்ரீமை அந்த க்ரீம்ல இந்த ஸ்ப்ரேயை நம்ம போடாமல் இருந்தோன்னா அவ்வளோதான் போலுக்கு, உங்க அக்கா இந்த
ப்ராஜெக்டை நிறுத்திடுவாங்கன்னு சொல்லி நினச்சோம். ஆனால் அவங்களால நிறுத்த முடியல. ஆனால் நம்ம வந்து அடித்த அந்த ஸ்ப்ரே வந்து கண்டிப்பாக நிறுத்திடணும், கொஞ்ச நேரத்தில் பாரு அது என்ன நடக்க போகுது பாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, ஆமாம் கௌதம், இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் அவளுக்கு அரிப்பு ஏற்பட்டுரும். அதுவும் இந்த லைட்டு வெளிச்சத்தில் அவளால் தாக்கு பிடிக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்க போகுது பாரு, இங்கேருந்து ஓட போகிறா. அது மட்டும் இல்லாமல் திவ்யா வந்து அவன் மேலே இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறா. ஆனால் அவளால் நடிக்க முடியாது. இதனால திவ்யாவுக்கும் மகாவுக்கும் இடையில ஒரு பெரிய விரிசலை ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து திவ்யா வந்து மகாவை சமாதானப்படுத்தி நடிக்கிறதுக்காக அடுத்து ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் மகாக்குள்ளே பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரிப்பு ஏற்பட ஆரம்பிச்சிருது. இதனால மகாவால் நார்மலாகவே இருக்க முடியல. அப்போ வந்து அடுத்ததான் அவங்க எடுக்கிறாங்க. ஆனால் மகா வந்து அவங்களால வந்து அந்த அரிப்பை தாங்க முடியாமல் இருக்குது. அப்போ உடனே வந்து பார்த்தோம்னா எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன மகா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற, ஏதோ ஒரு தடவை 2 தடவைனா பரவாயில்ல, எத்தனை டேக் போயிட்டு இருக்குது, நீ எதுக்காக நார்மலாக நிற்கிறாம அப்படி இப்படியுமா அசைஞ்சிட்டு இருக்கிற, உன் முகமே வந்து சரியில்லையே, ஏன் இப்படியா, என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லிட்டு திருவும் திவ்யாவும் திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற கவிதாவும் கௌதமும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடவும், பாத்தியா கவிதா அங்கே பாரு அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாரு அப்படின்னு சொல்லும் போது, அப்போ வந்து மகா வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்துதான் வந்து டேக் போக ஆரம்பிச்சிருது. அப்பவும் வந்து மகாவால் வந்து தாங்க முடியல அரிப்பு. அப்போ மகா வந்து என்ன ஆச்சுது, நம்மளுக்கு உடம்பெல்லாம் வந்து என்னமோ ஆகிட்டு இருக்குது, ஏதோ அரிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, அப்போ திவ்யா வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு மகா நிறைய டேக் போயிட்டே இருக்குது, இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கிடைச்சே ஆகணும், நீ வந்து நடித்தா மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து முழுமையடையும், நீ நடிக்கிறதுல தான் இருக்குது, திருவப்பாரு எப்படி நடிக்கிறான்னு, நீ அதை பார்த்தாது கொஞ்சமாவது நடிக்க வேண்டாமான்னு சொல்லிட்டு இருக்கவும், அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நான் நடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, ஆனால் மகாவால் வந்து நார்மலாகவே இருக்க முடியல. கடைசியில் பார்த்தோம்னா திவ்யா வந்து ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ திருவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, மகா ஏன் மகா நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற, நீ வந்து அதாவது உனக்கு எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாச்சு, இது இருக்கிறதே வந்து 2 டைலாக், அது கூட உன்னால் பேச முடியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ உடனே திரு வந்து திவ்யா போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கு தான் திவ்யா நான் இவெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் ஒன்னால தான் பாரு இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு இடையில இந்த ப்ராஜெக்ட் நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் இவன் என்னன்னா வந்து அதை கூட சரியாக நடிக்க முடியாமல் இவன் நம்மளை போட்டு இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்காள்னு சொல்லிட்டு திரு வந்து ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ உடனே வந்து டைரக்டரும் வந்து திவ்யா கிட்ட சொல்றாங்க, மேடம் நான் கூட இவங்க எப்படியா நடிக்க வச்சலான்னு பார்த்தேன், ஆனால் இவங்க என்னன்னா வந்து அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்க போலுக்க, ரொம்பவே போட்டு நம்மளை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க, ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போ திவ்யா வந்து மகா கிட்ட சொல்றாங்க, அங்கே பாரு மகா எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு இடையில உன்னை நடிக்க வச்சிருக்கிறேன், ஆனால் நீங்க என்னன்னா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது, இல்லக்கா ஒன்றும் இல்லக்கா எனக்கு என்னமோ நடந்துட்டு இருக்குது என் உடம்புல அப்படிங்கும் போது, என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கோவத்தோட பேசவும், அப்போ மகா பார்த்தோம்னா திடீர்னு அப்படியே கீழே விழுந்து தூங்குற மாதிரி ஆகுறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அவங்க திவ்யாவும் திருவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா திரு வந்து திவ்யா மகா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக கேட்கவும், உடனே வந்து கவிதா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்தீங்களா அந்த மகாக்கு ஒன்றுனா திரு எப்படி துடிச்சுடிச்சு போயிருந்தான்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா திவ்யா வந்து ஐயோ மகாவுக்கு என்னாச்சு தெரியலன்னு சொல்லிடும்போது, உடனே திரு வந்து மகாவை அழைச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக இருக்கிறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுது, இந்த ப்ராஜெக்ட் வந்து அடுத்தது மகா எப்படியா செஞ்சு கொடுத்துருவாங்களா, அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ட்ரெஸ்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே அடித்த விஷயத்த வந்து திருவும் திவ்யாவும் கண்டுபிடிப்பாங்களா, அடுத்து என்ன நடக்க போன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.